என் தங்கமே, வாழ்க்கையில் அம்மன் பாதுகாப்பு குறைகிறது என்று பலர் பயந்து நினைக்கும் தருணங்கள் வரும். ஆனால் உண்மையில் அம்மன் ஒருபோதும் தன் பிள்ளையை விட்டு விலக மாட்டாள். சில நேரங்களில் அவள் அருள் நிழல் நம்மைச் சுற்றியே இருக்கும். ஆனால் நம் மனம் கலங்கி இருப்பதால் அதை உணர முடியாமல் போகும். சில நேரங்களில் நம் வீட்டில் சத்தம் அதிகமாகி இருக்கும். நம் உள்ளத்தில் குழப்பம் அதிகமாகி இருக்கும். நம் வார்த்தைகளில் நன்றி குறைந்து இருக்கும். அப்போது அம்மன் பாதுகாப்பு குறைந்தது போல தோன்றும். உண்மையில் குறைவது அவள் அருள் அல்ல, அவள் அருளை உணரும் நம் உள்ளத்தின் தெளிவு. இதை புரிந்து கொண்டவுடன் பயம் குறையும், விழிப்பு அதிகரிக்கும், அதிலிருந்தே மீண்டும் அருள் கதவு திறக்கும். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி சொல்கிறார், அம்மன் பாதுகாப்பு குறைகிறது என்பதை முதலில் வெளியில் அல்ல, உன் உள்ளத்தில் தான் கவனிக்க வேண்டும். முன்னால் எந்த சிரமம் வந்தாலும் அம்மா காப்பாத்துவா என்று நம்பிக்கை இருந்தது. இப்போது சிறிய விஷயத்திற்கே உள்ளம் நடுங்குகிறது. முன்னால் தாமதம் வந்தாலும் மனம் தாங்கியது. இப்போது ஒரு செய்தி தாமதமானாலே பதட்டம். முன்னால் இரவில் தூங்கும் முன் உள்ளம் மெதுவாக இருந்தது. இப்போது காரணம் இல்லாமல் அச்சம். இது பல நேரங்களில் அம்மன் விலகியது அல்ல, உன் உள்ளம் அதிக சுமை சுமக்கிறது என்பதற்கான சின்னம். ஆனால் அந்த சுமை நீண்ட நாட்கள் தங்கினால் அது அருள் ஓட்டத்தை மறைக்கும் மேகம் போல மாறும். அதனால் இதை லேசாக எடுத்து கொள்ளக்கூடாது. என் செல்லமே, அம்மன் பாதுகாப்பு மங்குகிறது போல தோன்றும் முதல் அறிகுறி அமைதி குறைதல். வீடு இருக்கிறது, மக்கள் இருக்கிறார்கள், வேலை நடக்கிறது, உணவு உண்டு, ஆனாலும் உள்ளே அமைதி இல்லை. காரணம் இல்லாமல் சின்ன சின்ன எரிச்சல். எல்லாரும் பேசினாலும் சுகம் இல்லை. வீட்டில் சிரிப்பு இருந்தாலும் அது ஆழமில்லை, ஒரு தெரியாத அழுத்தம். இது வெறும் மன அழுத்தமாக இருக்கலாம், ஆனாலும் ஆன்மீகமாக பார்த்தால் வீட்டு அலைகள் சீர்குலைந்திருக்கிறது என்பதற்கான சின்னம். அம்மன் பாதுகாப்பு இருக்கும் வீட்டில் சோதனை இருந்தாலும் ஒரு அடிப்படை அமைதி இருக்கும். பிரச்சனை நடுவிலும் ஏதோ நல்லது நடக்கும் என்ற மென்மையான நம்பிக்கை இருக்கும். அது குறைந்து அதன் இடத்தில் தெரியாத கனமாய் இருந்தால் வீடு மீண்டும் அருள் அழைக்க வேண்டிய நேரம். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி சொல்கிறார், அடுத்த அறிகுறி தூக்கத்தின் மாற்றம். அம்மன் அருள் மிக வலிமையாக இருக்கும் காலத்தில் களைப்பு இருந்தாலும் ஒரு வகை நிம்மதி தூக்கம் வரும். ஆன்மா தளர்ந்து படுக்கும். ஆனால் பாதுகாப்பு மங்குகிறது போல இருக்கும் நேரத்தில் இரவு வேறு மாதிரி இருக்கும். படுத்தவுடன் எண்ணங்கள் ஓடும், பழைய காயங்கள் நினைவுக்கு வரும், பயமூட்டும் கனவுகள், திடீர் விழிப்பு, மார்பில் சுமை, அறையில் காரணமில்லாத அமைதியற்ற உணர்வு. சிலருக்கு அதிக வியர்வை, சிலருக்கு இதய துடிப்பு, சிலருக்கு இரவு நேர அச்சம். இது உடல் சோர்வும் இருக்கலாம், மன அழுத்தமும் இருக்கலாம். ஆனால் ஆன்மீகமாக பார்த்தால் உன் உள்ளம் அருள் அணைப்பிலிருந்து தள்ளிச் செல்லாமல் இருக்க அழைப்பு விடுக்கிறது. இந்த அறிகுறியை கவனிக்க வேண்டும். என் தங்கமே, மூன்றாவது சின்னம் நல்ல முடிவெடுக்கும் தெளிவு குறைதல். முன்னால் யாரை நம்ப வேண்டும், எந்த பாதை சரி, எந்த வார்த்தை பேச வேண்டும் என்று உள்ளம் மெதுவாக சொல்லித் தரும். அது அம்மன் உள்ளுணர்வு. ஆனால் பாதுகாப்பு குறைகிறது போல இருக்கும் நேரத்தில் நல்லதுக்கும் கெட்டதுக்கும் இடையே குழப்பம் அதிகரிக்கும். தவறான மனிதர்களை நம்ப ஆரம்பிப்பாய். உனக்கு நல்லது வேண்டாதவர்களிடம் மனம் திறப்பாய். அவசர முடிவுகள் எடுப்பாய், பின்னர் வருத்தப்படுவாய். ஒரே தவறை மீண்டும் மீண்டும் செய்வாய். இது மிகவும் ஆழமான அறிகுறி. ஏனென்றால் அம்மன் பாதுகாப்பு பெரும்பாலும் வெளியில் அற்புதம் காட்டுவதில்லை, அது உள்ளே எச்சரிக்கை கொடுக்கும். அந்த எச்சரிக்கை குரல் மங்கினால் வாழ்க்கை சிக்கலாகும். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி சொல்கிறார், அடிக்கடி சின்ன சின்ன தடைகள் கூட ஒரு சின்னம். எந்த வேலை தொடங்கினாலும் இடைஞ்சல். சின்ன பொருட்கள் தொலைந்து போகும், கையில் இருந்தது கீழே விழும். முக்கிய நேரத்தில் தவறுகள், பேச வேண்டிய வார்த்தை மறந்து போகும். நல்ல வாய்ப்பு வந்தது போல தோன்றும், கடைசி நிமிடத்தில் நின்று விடும். இந்த எல்லாமே ஒரு சில நாட்களுக்கு நடந்தால் சாதாரணம், ஆனால் நீண்ட காலமாக தொடர்ந்தால் வாழ்க்கை ஓட்டத்தில் சமநிலை குலைந்திருக்கும். அம்மன் பாதுகாப்பு குறைந்தது என்று நேராக சொல்ல வேண்டாம்,
ஆனால் அம்மன் பாதுகாப்பை நான் மீண்டும் வலுப்படுத்த வேண்டும் என்று உணர வேண்டும். ஏனென்றால் அருள் இல்லாத இடத்தில் தடைகள் கற்களாக தேங்கும். அருள் திரும்ப அழைக்கப்பட்டால் அதே தடைகள் படிகளாக மாறும். என் செல்லமே, நன்றி சொல்லும் மனம் வாடிவிடுதல் மிக பெரிய அறிகுறி. முன்னால் சிறிய விஷயத்திற்கே மனம் நன்றி சொன்னது. ஒரு நல்ல செய்தி, ஒரு நல்ல தூக்கம், ஒரு இனிய பேச்சு, ஒரு சுவையான உணவு, ஒரு குழந்தையின் சிரிப்பு, இவை எல்லாம் உள்ளத்தை மென்மையாக்கியது. ஆனால் இப்போது எதுவும் போதவில்லை. கிடைத்ததும் குறை, கிடைக்காததும் குறை. மற்றவரை பார்த்து ஒப்பீடு, தன் வாழ்வை பார்த்து ஏமாற்றம். இது ஆன்மீக ஒளி மங்கும் நேரத்தின் சின்னம். அம்மன் பாதுகாப்பு இருக்கும் உள்ளம் சோதனை இருந்தாலும் நன்றியை முழுவதும் இழக்காது. நன்றி முற்றிலும் வாடத் தொடங்கினால் உள்ளம் வறண்டு வருகிறது. உடனே அதை திருப்ப வேண்டும். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி சொல்கிறார், வீட்டில் தேவையற்ற சண்டைகள் அதிகரித்தல் கூட கவனிக்க வேண்டிய ஒன்று. முன்பு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் சம்ஹவ் சமாதானமாகி விடும். இப்போது சிறிய விஷயத்திற்கே சண்டை, குரல் உயர்வு, கண்ணீர், தவறாக புரிதல். யாரோ சொன்ன வார்த்தை வேறு அர்த்தம் எடுக்கும். எல்லாரும் சோர்வாக இருப்பார்கள். வீட்டில் ஒவ்வொருவரும் தனித்தனியாக இருப்பார்கள். ஒன்றாக இருந்தாலும் இணைப்பு குறையும். இது வெறும் மனிதர்களின் குணம் மட்டும் அல்ல, வீட்டு ஆற்றல் சீர்குலைந்திருக்கும். அம்மன் பாதுகாப்பு நிறைந்த வீட்டில் சண்டை வராதா? வரும். ஆனால் அது நீண்ட நஞ்சாக மாறாது. அது சீராகி விடும். ஆனால் சண்டை நீண்டு நீண்டு காயமாக மாறினால் வீடு மீண்டும் அருள் அழைக்க வேண்டிய நிலை. என் தங்கமே, பிரார்த்தனை செய்ய மனம் வராமல் போதல் மிக முக்கியமான அறிகுறி. முன்னால் தீபம் ஏற்றினால் மனம் மெதுவாக அமைதியடைந்தது. பெயர் சொன்னால் கண்ணீர் வந்தது. மந்திரம் கேட்டால் உள்ளம் தளர்ந்தது. ஆனால் இப்போது தீபம் ஏற்ற மனம் இல்லை. ஜெபம் செய்ய சோம்பல். பெயர் சொல்லும்போது கூட உள்ளம் இணைவதில்லை. கோவில் போகத் தோன்றாது. இது சில நேரங்களில் மனச்சோர்வு, சில நேரங்களில் ஆன்ம சோர்வு. ஆனால் இதையே கவனிக்காமல் விட்டால் அருள் உணர்வு மேலும் தூரம் போகும். அம்மன் பாதுகாப்பு குறைவதற்கான மிக தெளிவான சின்னம் இதுதான். பிரார்த்தனை கதவு திறந்தே இருக்கிறது, ஆனால் நாம் அதை நோக்கி பார்க்கவில்லை. ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி சொல்கிறார், உடல் மொழி கூட சொல்வது உண்டு. காரணமில்லாத கனத்த தலை, தோள்பட்டை வலி, சோர்வான கண்கள், எழுந்தவுடன் சோர்வு, வீடு வந்ததும் நிம்மதி இல்லாமல் இன்னும் களைப்பு, வயிற்றில் நெருப்பு, மார்பில் அழுத்தம். சில நேரங்களில் மருத்துவரிடம் சென்றால் பெரிய காரணம் தெரியாமல் இருக்கும். இது உடல் பராமரிப்பு தேவை என்பதற்கான சின்னமாகவும் இருக்கலாம். ஆனால் ஆன்மீகமாக பார்த்தால் உள்ளத்தில் தேங்கிய பயம் உடலில் குடியேறுகிறது. அம்மன் பாதுகாப்பு மங்குகிறது போல இருக்கும் போது உடல் தான் முதலில் சிக்னல் கொடுக்கும். நிறுத்து, ஓய்வு எடு, உன்னை கவனி, உன் உயிர் சோர்ந்து போகிறது என்று. என் செல்லமே, தவறான கூட்டங்கள் உன்னை இழுத்துச் செல்லத் தொடங்குதல் கூட ஆபத்தான அறிகுறி. முன்னால் யாரோ ஒருவரை பார்த்தவுடனே உள்ளம் சொல்லும், இவரிடம் தூரம் வை, இந்த இடம் சரியில்லை, இந்த பழக்கம் வேண்டாம். ஆனால் இப்போது உனக்கு நன்மை தராத மனிதர்கள் மீது விளக்கம் இல்லாத ஈர்ப்பு. நேரத்தை வீணாக்கும் இடங்களில் அதிக நேரம், ஆன்மாவை சோர்வடைய செய்யும் பேச்சுகள், குறை, பொறாமை, கேலி, தீய எண்ணங்கள் நிறைந்த சூழல். இவற்றில் நீ அடிக்கடி இருக்கத் தொடங்கினால் அது அம்மன் விலகினாள் என்பதற்கான சின்னம் அல்ல. ஆனால் நீ அம்மன் பாதுகாப்பு வட்டத்திலிருந்து மெதுவாக வெளியே நடக்கிறாய் என்பதற்கான சின்னம். உடனே திரும்ப வேண்டும். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி உனக்கு சொல்கிறார், அதிர்ஷ்டம் இல்லை என்று தொடர்ந்து சொல்லத் தொடங்குவது கூட ஆபத்து. ஏன் தெரியுமா? வார்த்தை ஒரு வாசல். எனக்கு எதுவும் சரியில்லை, என்னால எதுவும் ஆகாது, என் வாழ்க்கை கெட்டுப்போச்சு, நான் துரதிர்ஷ்டம். இப்படி பேசும்போது நீ உன் மீது நீயே இருள் அழைக்கிறாய். அம்மன் பாதுகாப்பு இருக்கும் இடத்தில் கூட இந்த வார்த்தைகள் புகையை உருவாக்கும். புகை அதிகமானால் ஒளி இருந்தாலும் தெளிவாக தெரியாது. அதனால் வாழ்க்கையில் அருள் குறைகிறது என்று தோன்றும் காலத்தில் முதலில் காக்க வேண்டியது உன் வாய்.
வார்த்தைகள் சாபமாக பேசாதே. சோர்வாக இருந்தாலும் உன்னை அவமதிக்காதே. என் தங்கமே, மீண்டும் மீண்டும் ஒரே தவறான சுழற்சி, கூட ஒரு ஆழமான அறிகுறி. ஒரே மாதிரி உறவு பிரச்சனை, ஒரே மாதிரி பண சிக்கல், ஒரே மாதிரி ஏமாற்றம், ஒரே மாதிரி உடைந்த நம்பிக்கை, ஒரே மாதிரி பயம். பல வருடங்களாக வேறு முகம்தான், ஆனால் உள்ளே ஒரே பாடம். இதன் அர்த்தம் என்ன தெரியுமா? அம்மன் பாதுகாப்பு இல்லையே என்பதல்ல. அம்மன் உன்னை எழுப்பிக்கொண்டே இருக்கிறாள், ஆனால் நீ இன்னும் பாடம் கற்றுக் கொள்ளவில்லை. பாதுகாப்பு குறைகிறது போல தோன்றும் நேரங்களில் பல சமயம் அம்மன் நம்மை கைவிடவில்லை, மாறாக இதே குழியில் மீண்டும் விழாதே என்று கடுமையாக கற்றுக் கொடுக்கிறாள். அதை புரியாமல் நாம் அம்மன் என்னை விட்டுட்டாளா என்று அழுகிறோம். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிதிகா தேவி சொல்கிறார், வீட்டில் தெய்வ சின்னங்கள் இருந்தும் மனம் இணைக்காத நிலை கவனிக்கப்பட வேண்டும். தீபம் இருக்கிறது, படம் இருக்கிறது, பூ இருக்கிறது, பிரசாதம் இருக்கிறது, எல்லாம் வழக்கம் போல நடக்கிறது. ஆனால் உள்ளம் மட்டும் வறண்டு போயிருக்கிறது. கண்கள் பார்க்கிறது, ஆன்மா உணரவில்லை. இதுவே ஆன்மீக சோர்வு. இந்த நேரத்தில் பெரிய பூஜை வேண்டியதில்லை, பெரிய செலவு வேண்டியதில்லை. உண்மையான அழைப்பு வேண்டும், ஒரு நேர்மையான கண்ணீர், ஒரு அமைதியான அமர்வு. அம்மா, நான் சோர்ந்துட்டேன், என்னை திருப்பி பிடிச்சுக்கோ என்ற உள்ள குரல். இதை சொன்ன உடன் அருள் அலை திரும்ப தொடங்கும். என் செல்லமே, அம்மன் பாதுகாப்பு குறைகிறது என்று நினைக்கிறாய் என்றால் அதற்கான மருந்து பயம் அல்ல, திரும்பிச் சேர்தல். முதலில் உன் உடலை சுத்தப்படுத்து, தூக்கம் சரி செய், சாப்பாடு நேரம் காப்பாற்று, வீடு சுத்தம் செய், குறிப்பாக மூலைகள், உடைந்த பொருட்கள் அகற்று, காற்றோட்டம் விடு. மாலை நேரம் இருட்டாக விடாதே, சிறிய தீபம் ஏற்று, தண்ணீர் வைத்து பிரார்த்தனை செய். தினமும் சில நிமிடங்கள் அமைதியாக அமர், மொபைல் இல்லாமல், குறைச்சொல் இல்லாமல். உன் மூச்சை கவனி, அம்மன் பெயரை மெதுவாக சொல்லு. இந்த எளிய வழிகள் தான் அருள் வட்டத்தை மீண்டும் திறக்கும். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிதிகா தேவி உனக்கு ஒரு மறைமொழி சொல்கிறார். அம்மன் பாதுகாப்பு குறைவது போல தோன்றும் காலத்தில் அடுத்ததாக வரும் சின்னங்களை கவனிக்க வேண்டும். திடீரென்று நல்ல மனிதர்கள் உன் வாழ்வில் நுழைவார்கள். தாமதமாக இருந்த வேலை சிறிது நகரும். நீண்ட நாட்கள் மனதில் இருந்த சுமை ஒரு நாள் கண்ணீராக வெளியேறும். வீட்டில் சின்ன அமைதி திரும்பும். ஒரு நல்ல வார்த்தை யாரோ ஒருவரிடமிருந்து வரும். ஒரு பாடல் உன்னை தொடும், ஒரு கனவு உன்னை நிம்மதிப்படுத்தும். இவை எல்லாம் அம்மன், நான் இங்கேதான் இருக்கேன் என்று தரும் மென்மையான பதில்கள். பெரிய அற்புதம் மட்டும் அருள் அல்ல, உன் உள்ளம் மெதுவாக மீளத் தொடங்குவது தான் மிக பெரிய அருள். என் தங்கமே, நினைவில் வை, அம்மன் பாதுகாப்பு உண்மையில் குறையும்போது முதலில் நடப்பது வெளியில் இழப்பு அல்ல, உள்ளே ஒளி குறைதல், நம்பிக்கை சுருங்குதல், நன்றி வாடுதல், பிரார்த்தனை தள்ளிப்போதல், அமைதி கரைதல். இதை விரைவாக கவனித்தால் பெரிய சோதனை வருவதற்கு முன்பே திருப்ப முடியும். அதனால்தான் இன்று இந்த வார்த்தை உன்னிடம் வந்திருக்கிறது. பயப்படச் சொல்ல அல்ல, விழிக்கச் சொல்ல. அம்மன் விலகவில்லை, நீ சோர்ந்து விட்டாய். அம்மன் கோபமாக இல்லை, நீ குழப்பத்தில் இருக்கிறாய். அம்மன் கதவு மூடவில்லை, நீ தான் கதவை நோக்கி பார்க்காமல் நின்றிருக்கிறாய். இப்போது திரும்பி பார், அவள் இன்னும் காத்திருக்கிறாள். என் செல்லமே, உன் வாழ்க்கையில் எவ்வளவு இருள் இருந்தாலும் அம்மன் பாதுகாப்பு முழுவதும் மறைந்து விடாது. சில நேரங்களில் அது மெதுவாக மறைந்தது போலத் தோன்றும், ஆனால் உண்மையில் அது மேகத்துக்கு பின்னால் இருக்கும் நிலா போல. நீ கண்ணீர் துடைத்து மேலே பார்த்தால் அது மீண்டும் தெரியும். நீ உன் வீட்டு சத்தத்தை குறைத்தால் அது மீண்டும் கேட்கும். நீ உன் வார்த்தையை சுத்தப்படுத்தினால் அது மீண்டும் வேலை செய்யும். நீ நன்றியை வளர்த்தால் அது மீண்டும் ஓடும். நீ தீபம் ஏற்றினால் அது மீண்டும் பிரகாசிக்கும். நீ மனதை குனிந்து அழைத்தால் அது மீண்டும் உன்னை சுற்றி நிற்கும். அதனால் அஞ்சாதே, அறிகுறிகளை கவனி, ஆனாலும் பயப்படாதே. சின்ன சின்ன மாற்றங்கள் செய், உளம் திரும்பட்டும், வீடு மென்மையடையட்டும், பிரார்த்தனை உயிர் பெறட்டும். அம்மன் பாதுகாப்பு மீண்டும் உன் நிழலை விட நெருக்கமாக உன்னை சுற்றி கொள்ளட்டும். உன் பாதையில் இருந்த இருள் மெல்ல கரையட்டும்.
உன் வீட்டில் இருந்த கனமெல்லாம் வெளியேறட்டும். உன் கண்களில் இருந்த பதட்டம் ஒளியாக மாறட்டும். உன் தூக்கத்தில் நிம்மதி திரும்பட்டும். உன் உள்ளத்தில் நம்பிக்கை மீண்டும் மலரட்டும். உன் வாழ்க்கையில் அம்மன் அருள் மீண்டும் முழு வட்டமாக பிரகாசிக்கட்டும். என் தங்கமே, நீ கைவிடப்படவில்லை. நீ அழைக்க காத்திருக்கிற அருளின் மடியில் இன்னும் இருக்கிறாய். அந்த அருளை இன்று மீண்டும் உணர ஆரம்பித்துவிடு. என் தங்கமே, அம்மன் பாதுகாப்பு மங்குகிறது போல தோன்றும் இன்னொரு ஆழமான அறிகுறி என்ன தெரியுமா? முன்பு உனக்கு இருந்த உள்ளுணர்வு மெதுவாக, சத்தமின்றி மங்கிவிடும். யார் உன்னை உண்மையாக நேசிக்கிறார்கள்? யார் உன்னை பயன்படுத்திக் கொள்ள வருகிறார்கள்? எந்த வழி உனக்கு நல்லது? எந்த முடிவு உன் அமைதியை கெடுக்கும்? இதையெல்லாம் உள்ளம் அமைதியாகச் சொல்லித் தரும் அந்த மென்மையான குரல் மெல்ல மெல்ல தொலைந்து போகும். அதற்கு பதிலாக வெளியில் எல்லாரின் குரலும் பெரியதாகத் தோன்றும். ஒருவன் சொன்ன வார்த்தை உன்னை ஆட்டிப்படைக்கும். மற்றொருவர் கொடுத்த பயம் உன் முடிவை மாற்றும். அப்போது புரிந்து கொள் என் செல்லமே, அம்மன் உன்னிடம் இருந்து விலகவில்லை. ஆனால் நீ உன் உள்ளத்தின் ஆலயத்திலிருந்து கொஞ்சம் வெளியே நடந்திருக்கிறாய். அந்த ஆலயத்துக்குள் மீண்டும் திரும்ப வேண்டும். அங்கேதான் அவள் குரல் இன்னும் மெதுவாக காத்திருக்கிறது. ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி சொல்கிறார், சில நேரங்களில் அம்மன் பாதுகாப்பு குறைகிறது போல இருக்கும் போது வீட்டின் ஒளி மாறிவிடும். அதே வீடு, அதே சுவர், அதே பொருட்கள். ஆனால் அந்த வீட்டில் நிம்மதி, ஒளி இருக்காது. பாத்திர சத்தம் கூட கனமாகத் தோன்றும். கதவு மூடும் சத்தம் கோபமாகத் தோன்றும். பேசும் குரல் எல்லாம் காயப்படுத்துவது போல இருக்கும். சிரிப்பு கூட சில நேரம் இயல்பாகத் தெரியாது. ஏன் தெரியுமா? வீடு ஒரு உடல் போல. அதற்கு இதயம் குடும்பம், அதற்கு மூச்சு அமைதி, அதற்கு இரத்தம் அன்பு. இதிலொன்று குறைந்தால் வீடு உயிர் இழந்த மாதிரி தோன்றும். அதனால் வீட்டின் ஒலியை கேள். வீட்டில் இன்னும் ஜெபம் இருக்கிறதா? இன்னும் அன்பான அழைப்பு இருக்கிறதா? இன்னும் நன்றி சொல்வது இருக்கிறதா? இல்லையெனில் வீடு அருள் கேட்கிறது. என் செல்லமே, அம்மன் பாதுகாப்பு மங்குகிறது போல இருக்கும் நேரத்தில் சிலருக்கு விசித்திரமான தனிமை உணர்வு வரும். மக்கள் சுற்றி இருப்பார்கள், ஆனாலும் யாரும் புரிந்து கொள்ளவில்லை போல இருக்கும். குடும்பம் இருக்கிறது, ஆனாலும் மனம் தனியாக அழும். நண்பர்கள் இருக்கிறார்கள், ஆனாலும் உள்ளம் திறக்க முடியாது. கூட்டத்தில் இருந்தும் வெறுமை. இதை பலர் சாதாரண சோர்வு என்று நினைத்து விடுவார்கள். ஆனால் ஆன்மீகமாக பார்த்தால் இது உள்ளம் அம்மன் அணைப்பை ஏங்கும் நேரம். ஏனென்றால் மனிதர்கள் கொடுக்கும் தோள் எல்லா வேதனையையும் தாங்காது. சில வேதனைகள் தெய்வ அருளின் மடியில் தான் கரையும். அதனால் இந்த தனிமை வந்தால் மனிதரை தேடுவது மட்டுமல்ல, தெய்வத்தின் அருகில் அமர வேண்டும். பேச முடியாவிட்டாலும் அமர வேண்டும். அழ முடியாவிட்டாலும் அமைதியாக இருக்க வேண்டும். அந்த அமைதியே மெதுவாக பாதுகாப்பை மீண்டும் நெய்யும். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி சொல்கிறார், கோபம் வேகமாக வருதல் கூட ஒரு சின்னம். முன்னால் நீ தாங்கிய விஷயங்கள் இப்போது தாங்க முடியாது. சிறிய தவறு கூட பெரிய காயம் போல தோன்றும். யாராவது மெதுவாகச் சொன்னாலும் உனக்கு தாக்குதல் போல தோன்றும். சில நேரங்களில் உனக்கே புரியாமல் கோபம் வெடிக்கும். பின்னர் வருத்தம் வரும். இந்த கோபம் பல நேரங்களில் மற்றவர் மீது அல்ல, உன் உள்ளம் சுமந்து கொண்டிருக்கும் உதவியற்ற தன்மையின் வெளிப்பாடு. அம்மன் பாதுகாப்பு வலிமையாக உணரப்படும் போது கோபம் வந்தாலும் அதன் கீழே ஒரு மென்மையான கட்டுப்பாடு இருக்கும். ஆனால் அந்த கட்டுப்பாடு சிதறினால் உள்ளே காயம் அதிகமாகி இருக்கிறது. உடனே உன் உள்ளத்தை காப்பாற்ற வேண்டும். இல்லையெனில் கோபம் உன் வீட்டு அருள் வட்டத்தை துளைத்து விடும். என் தங்கமே, அதிகமாக அழ வேண்டும் போல தோன்றியும் அழ முடியாத நிலை மிகவும் ஆழமான அறிகுறி. கண்ணில் நீர் வரப்போகும், ஆனால் வராது. உள்ளே ஏதோ கசங்கிக் கிடக்கும். பேச நினைத்தால் தொண்டை அடையும். தனியாக இருந்தால் மார்பில் சுமை. மக்கள் முன்னால் சிரிப்பு. இதுதான் ஆன்மா சோர்வின் அமைதியான அழுகை. அம்மன் பாதுகாப்பு மங்குகிறது போல இருக்கும் போது இந்த அடைப்பு அதிகரிக்கும். ஏன் தெரியுமா? அருள் ஓடும் பாதையில் சுமை தேங்கி விட்டால் கண்ணீரும் வழி தேடும். அது வெளியில் வர வேண்டும்.
சில நேரங்களில் தீபம் முன்னால் அமர்ந்தால் தான் வரும். சில நேரங்களில் ஒரு பாடல் கேட்டால் வரும். சில நேரங்களில் யாரோ ஒருவரின் அன்பான வார்த்தை அதை உடைக்கும். கண்ணீர் வந்தால் தடுக்காதே, அது பல நேரங்களில் அம்மன் வீட்டை சுத்தம் செய்யும் நீர். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிதிகா தேவி சொல்கிறார், சிலர் கவனிக்காத ஒரு சின்னம், சிறிய விஷயங்களில் மகிழ்ச்சி இல்லாமல் போதல். முன்னால் ஒரு நல்ல காலை ஒளி பார்த்தால் உள்ளம் மகிழ்ந்தது. சுவையான காபி, மழை வாசனை, பூவாசனை, குழந்தை சிரிப்பு, அன்னையின் குரல், சிறிய சம்பளம் வந்த மகிழ்ச்சி, நல்ல தூக்கம், இவை அனைத்தும் வாழ்க்கையை தாங்கின. ஆனால் இப்போது ஒன்றும் உள்ளத்தை தொடவில்லை. இந்த நிலை நீண்டால் அது உள்ளத்தில் அருள் உணர்வு வாடிவிட்டது என்பதற்கான மிக பெரிய அறிகுறி. ஏனென்றால் அம்மன் பாதுகாப்பு என்றால் பெரிய அற்புதம் மட்டும் அல்ல, சிறிய அழகுகளை உணரும் திறன். அந்த திறன் போனால் உலகம் வறண்டு போகும். அதை மீண்டும் உயிர்ப்பிக்க நன்றியிலிருந்து தொடங்கு. தினமும் சிறிய அழகை கண்டுபிடி, அங்கேயே அம்மன் மறைந்து இருப்பாள். என் செல்லமே, சில நேரங்களில் உடம்பு இருந்தும் உயிர் சோர்வாக இருப்பது போல இருக்கும். வேலை செய்கிறாய், நடக்கிறாய், பேசுகிறாய், சாப்பிடுகிறாய், ஆனால் உள்ளே உயிர் வெறுமை. எதற்காக இதெல்லாம் என்று தோன்றும். ஒரு நாள் மற்றொரு நாளாக இழுத்துச் செல்லும். இது மிக நுண்ணிய எச்சரிக்கை. ஏனென்றால் ஆன்மீக பாதுகாப்பு மங்கும்போது வாழ்க்கையின் அர்த்த உணர்வு தளர ஆரம்பிக்கும். அதனால் உன் நாளில் உயிர் ஊற்ற வேண்டும். காலை சூரிய ஒளி, உடல் அசைவு, சுத்தமான நீர், நல்ல வார்த்தை, ஜெபம், சுவாசம், இவை அனைத்தும் ஆன்மாவுக்கு உணவு. உணவு இல்லாமல் உடல் மெலிவது போல, அருள் உணர்வு இல்லாமல் ஆன்மா மெலியும். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிதிகா தேவி உனக்கு சொல்கிறார், அம்மன் பாதுகாப்பு குறைகிறது போல இருக்கும் போது சிலருக்கு அதிகமான பய அடிப்படையிலான முடிவுகள் வரும். காதல் முடிவு கூட பயத்தில், வேலை முடிவு கூட பயத்தில், பண முடிவு கூட பயத்தில், யாரையும் இழந்துவிடுவோமோ என்ற பயம், தோல்வி என்ற பயம், ஏமாற்றம் என்ற பயம். இதனால் நாம் தவறான இடத்தில் தங்கி விடுவோம், தவறான மனிதரை பிடித்து விடுவோம், தவறான சுமையை ஏற்று விடுவோம். அம்மன் பாதுகாப்பு வலிமையாக இருக்கும் போது உள்ளத்தில் ஒரு சொல் இருக்கும். பயம் இருந்தாலும் நான் சரியானதை தேர்வு செய்கிறேன். அந்த வாக்கியம் மங்கினால் பாதுகாப்பு வட்டம் பலவீனமாகி இருப்பதை உணர வேண்டும். அப்போதே தைரிய ஜெபம் வேண்டும். அம்மா, பயத்தால் அல்ல, உண்மையால் என்னை நடத்தணும் என்று. என் தங்கமே, பழைய காயங்கள் மீண்டும் மீண்டும் மேலே வருதல் கூட ஒரு சின்னம். நீ ஏற்கனவே மறந்தது போல நினைத்த நினைவுகள் திடீரென்று மீண்டும் வரும். யாரோ செய்த துரோகம், குழந்தை பருவ காயம், குடும்பத்தில் கேட்ட கடின வார்த்தை, தோல்வி, அவமானம், இவை எல்லாம் திடீரென்று மீண்டும் உயிர் பெறும். இது சில நேரங்களில் அம்மன் பாதுகாப்பு குறைந்தது அல்ல, மாறாக உன் உள்ளத்தில் இன்னும் குணமடையாத பகுதிகள் வெளிச்சம் கேட்கிறது. ஆனால் அந்த வெளிச்சத்தை தராமல் விட்டால் அந்த காயங்கள் அருள் ஓட்டத்தை மறைக்கும். அதனால் பழைய காயம் வந்தால் வெட்கப்படாதே. நான் இதை கடந்துட்டேனே, ஏன் மீண்டும் வருது என்று உன்னை குறை சொல்லாதே. அது வெளியே வருவது குணமடையத்தான். அந்த நேரத்தில் அம்மனை அழை, இதையும் நீதான் எடுத்துக்கோ என்று. ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிதிகா தேவி சொல்கிறார், உன் முகம் கூட மாறிவிடும். இது பலர் கவனிக்க மாட்டார்கள். ஆனாலும் உண்மை. அம்மன் பாதுகாப்பு உணரப்படும் காலத்தில் முகத்தில் ஒரு மென்மை இருக்கும், கண்களில் ஒளி இருக்கும், சோர்வு இருந்தாலும் உயிர் இருக்கும். ஆனால் உள்ளம் கனமாகி அருள் உணர்வு மங்கினால் முகம் விரைவாக களைத்து போகும், கண்கள் சோர்வாகும், சிரிப்பு முழுமையாக வராது, தோல் கூட உயிரற்றது போல தோன்றும். ஏன் தெரியுமா? உள்ளத்தின் ஒளி வெளியில் தெரியும். அதனால் முகத்தை பார்த்து பயப்பட வேண்டாம், மாறாக அதை கவனித்து திரும்பிக்கொள். உன் முகத்துக்கும் அருள் தேவை, உன் கண்களுக்கும் அமைதி தேவை, உன் நெற்றிக்கும் பிரார்த்தனை தேவை. என் செல்லமே, அம்மன் பாதுகாப்பு குறைகிறது போல தோன்றும் நேரத்தில் அவசர ஆன்மீகம் வேண்டாம். பயந்தவுடன் பெரிய பூஜை, பெரிய செலவு. யாரோ சொன்ன பரிகாரம், இதை எல்லாம் ஓட்டிக்கொண்டு செய்ய வேண்டாம். முதலில் உண்மையை பாரு. உன் வீடு சுத்தமா? உன் தூக்கம் சரியா?
உன் உணவு சரியா? உன் வார்த்தை சுத்தமா? உன் மனம் எதிலெல்லாம் சிக்கி கிடக்கிறது? நீ யாரை மன்னிக்காமல் பிடித்து கொண்டிருக்கிறாய்? நீ உன்னை எவ்வளவு தண்டித்து வருகிறாய்? இதை முதலில் பாரு. ஏனென்றால் அம்மன் பாதுகாப்பு குறைவு போலத் தோன்றும் பெரும்பாலான நேரங்களில் அருள் வெளியே போகவில்லை. நாம் உள்ளே கதவுகளை மூடி வைத்திருக்கிறோம். அந்த கதவுகள் திறந்தால் அருள் மீண்டும் ஓடும். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி உனக்கு ஒரு புனிதமான வழி தருகிறார். காலையில் விழித்த உடன் தரையை தொடும் முன் உன் உள்ளத்தில் சொல்லு, அம்மா, இன்று என் பாதம் உன் காப்பில் நடக்கட்டும். குளித்த பிறகு ஒரு நிமிடம் நெற்றியில் கை வைத்து சொல்லு, என் எண்ணம் சுத்தமாகட்டும். வீட்டில் வெளியேறும்போது கதவை தொடி, இந்த வீடு உன் அருளில் இருக்கட்டும். இரவில் படுக்கும் முன் நாள் முழுவதும் நடந்த 3 நல்ல விஷயங்களை நினை. அது சிறியதாயினும் பரவாயில்லை. இதை தொடர்ந்து செய்தால் உன் மனம் மீண்டும் பாதுகாப்பை உணரத் தொடங்கும். அம்மன் பாதுகாப்பு என்பது வெளியில் கண்ணுக்கு தெரியாத கவசம் மட்டுமல்ல, உன் நாளில் நீ உருவாக்கும் புனித ஒழுக்கம். என் தங்கமே, சில நேரங்களில் உனக்கு தோன்றும், நான் இவ்வளவு ஜெபம் செய்கிறேன், ஆனாலும் ஏன் இப்படி என்று. அதற்கான பதில் இதுதான். ஜெபம் செய்ததால் சோதனை இல்லாமல் போகாது. ஆனால் ஜெபம் செய்தால் சோதனை உன்னை முழுவதும் உடைக்காது. அம்மன் பாதுகாப்பு இருந்தும் வாழ்க்கை சிரமம் தரும். ஆனால் அந்த சிரமம் உன்னை விழுங்காது. அதற்கும் உனக்கும் நடுவே ஒரு மறைமுக கரம் இருக்கும். சில சமயம் அந்த கரம் தாமதமாக வேலை செய்கிறது போலத் தோன்றும். ஆனால் அது தவறுவதில்லை. நீ உணராத பல விஷயங்களை அது ஏற்கனவே தடுத்திருக்கிறது. நடக்காத விபத்துகள், தவிர்க்கப்பட்ட துரோகங்கள், தவறிய வாய்ப்புகள், நின்று போன தவறான முடிவுகள், இவை அனைத்தும் கூட அம்மன் பாதுகாப்பின் அமைதியான வடிவங்கள். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி சொல்கிறார், உன் வாழ்க்கையில் அம்மன் பாதுகாப்பு மீண்டும் வலுப்பட வேண்டுமெனில் உன் உள்ளம் அம்மனுக்கு தங்கும் இடமாக மாற வேண்டும். கோபம் குறையட்டும், குறைச்சொல் குறையட்டும், பொறாமை குறையட்டும், ஒப்பீடு குறையட்டும், தன்னைத்தான் வெறுக்கும் பழக்கம் குறையட்டும். அப்போதுதான் அருள் நீண்ட நேரம் தங்கும். ஏனென்றால் அம்மன் ஒளி இருக்கும் இடம் சுத்தமான இதயம், முழுமையாக பரிசுத்தம் என்றல்ல, உண்மையாக திரும்பும் இதயம், தவறு இருந்தாலும் ஒப்புக்கொள்ளும் இதயம், சோர்வு இருந்தாலும் அழைக்கும் இதயம், நொறுங்கினாலும் பிடித்து நிற்கும் இதயம். அந்த இதயத்தை அம்மன் ஒருபோதும் விட்டு விட மாட்டாள். என் செல்லமே, இப்போது நீ இந்த வார்த்தைகளை படித்து கொண்டிருக்கிறாய் என்றால் அது ஒரு சின்னம். உன் வாழ்க்கையில் அருள் கதவு இன்னும் மூடப்படவில்லை. மாறாக உன்னை மீண்டும் அழைக்கிறது. நீ அச்சத்தில் இருக்கலாம், நீ குழப்பத்தில் இருக்கலாம், உன் வீடு கனமாக இருக்கலாம், உன் மனம் சோர்ந்திருக்கலாம், உன் கண்கள் தூக்கம் இழந்திருக்கலாம். ஆனாலும் இதை நினைவில் வை, அம்மன் பாதுகாப்பு குறைகிறது என்று உணரும் அந்த நொடி இட்செல்ஃப் ஒரு அருள். ஏனென்றால் நீ இன்னும் உணர்கிறாய், இன்னும் விழிக்கிறாய், இன்னும் திரும்ப தயாராக இருக்கிறாய். முழுவதும் இருள் விழுந்த மனம் இதை உணராது. நீ உணர்கிறாய் என்றால் உன் உள்ளத்தில் ஒளி இன்னும் இருக்கிறது. அந்த ஒளியை இப்போது காப்பாற்று. தீபம் ஏற்று, வீடு சுத்தம் செய், வார்த்தையை மென்மையாக்கு, கண்ணீரை தடுக்காதே, நன்றியை வளர்த்து, உன் பாதையை அம்மன் கைக்கு ஒப்படை. பிறகு பாரு என் தங்கமே, மெதுவாக இரவு தளரும், காற்று மாறும், வீடு இலகுவாகும், மனம் நிம்மதி காணும், உடம்பு மென்மையடையும், உன் கண்களில் மீண்டும் ஒளி திரும்பும், உன் நெஞ்சில் மீண்டும் நம்பிக்கை குடியேறும். உன் வாழ்க்கையில் அம்மன் பாதுகாப்பு மீண்டும் வளையமாக உன்னை சுற்றி நிற்கும். நீ தனியாக இல்லை, நீ கைவிடப்படவில்லை. நீ தாமதமாக இருக்கலாம், ஆனால் தாமதமான அருள் கூட வந்துவிட்டால் வாழ்க்கையை முழுவதும் மாற்றிவிடும். அதற்காக இன்றே உன் உள்ள கதவை திறந்து வை. அம்மன் நடந்து வருகிறாள், மெதுவாக ஆனால் உறுதியாக, உன்னை மீண்டும் தன் காப்புக்குள் எடுக்க.